சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு உதவியதாக கைது செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ராஜி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் குற்றவாளியின் பெயரை புகாரிலிருந்து நீக்க சொல்லி அந்த புகார் அளித்த சிறுமியின் தாயாரை தாக்கியதாகவும் எழுந்த புகாரின் அடிப்படையில் நேற்று 2 பேர் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள். அதில் ஒருவர் அதிமுக பிரமுகரான சுதாகர் என்பவர், அவரையும் அதிமுகவிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். அதே போல மற்றொருவர் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல்துறை காவல் ஆய்வாளராக பணிபுரிந்த ராஜி என்பவர், அவரையும் தற்போது காவல்துறையினர் பணியிடம் நீக்கம் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக இவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு அவர் அங்கு இருந்ததாகவும் பணியில் இருந்ததாகவும், குறிப்பா அந்த புகாரில் இருந்து சதீஷின் பெயரை நீக்கவும் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கவும் 2 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. அதற்கு சுதாகர் மூலமாக தான் இந்த பணமானது கொடுக்கப்பட்டதாகவும் புகார்கள் எழுதப்பட்ட நிலையில தான் இந்த 2 நபர்களும் விசாரணை வளையத்துக்கு கொண்டு வந்து விசாரிக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டன. இந்த நிலையில் தான் தற்போது காவல் ஆய்வாளர் ராஜி அவர்கள் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு வார காலமாக காத்திருப்பு பட்டியலில் இருந்த அவர் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில தற்போது பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அளவில் இந்த புகாரானது அளிக்கப்பட்டு புகாரின் பேரில் அண்ணா நகர் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி 14 வயது சிறுவனை முதலில் கைது செய்தார்கள். பின்னர் அந்த சதீஷ் என்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளான அந்த சதீஷ் என்ற நபரை விடுவித்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில கோயம்பேடு அனைத்து மக்கள் காவல்துறையினரால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 3 நாள் விசாரணைக்கு பின்பாக சதீஷ் கைது செய்யப்பட்டார். பல்வேறு கண்டனங்களும் எழுந்தன. இதை ஒரு முறையான விசாரணை நடத்தவில்லை என்று கண்டனங்கள் எழுந்த நிலையில் தான் இந்த விசாரணை அதிகாரி மாற்றப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. அதன் பின்பு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பாக மேல்முறையீடு செய்யப்பட்டு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு அந்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. 2 மாத காலமாக விசாரணை நடைபெற்ற நிலையில நேற்று காவல் ஆய்வாளர் ராஜீவ் மற்றும் அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் கட்டப்பஞ்சாயத்து செய்ததாகவும் அதிமுக பிரமுகர் சுதாகர் என்பவரும் நேற்று கைது செய்யப்பட்டார். சுதாகர் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்படக்கூடிய நிலையில தற்போது காவல்துறையில பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் ராஜியும் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டதாக காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த ஒரு வார காலமாக அவர் காத்திருப்பு பட்டியலிருந்ததாகவும் தகவல் கிடைக்கப்பட்ட நிலையில தற்போது பணியிட நீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார்.